ஒரு மீடியம் சைஸ் பவுல் ஃபுல்லாக கொத்தமல்லி தலைகளை எடுத்து அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே பவுலில் புதினா இலைகளை எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் பெப்பர், அது கூடவே புளிப்பு சுவைக்கு ஒரு சின்ன லெமனை முழுவதுமாக எடுத்திருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1/2 லெமன் போதும். இப்போ நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலாசின தண்ணியும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னுமே அரை ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பூந்தியை எடுத்து மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற பானி தண்ணீர் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.